மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, கிரக நிலைகளும் கிரக மாற்றமும் எப்படி இருக்கும், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் நிலை, ராகுகேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில் எப்படி இருக்கும், பண வருவாய் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமா தீருமா அப்படின்ட்டு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது அந்த காலம்னு கூட சொல்லுவாங்க. பொங்கி எழுந்தாதான் இப்போ இருக்கிறதையாவது காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது, ஒரு பேச்சு வழக்காக இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது தான் உண்மை. அதற்கு ஏற்றார் போல நடக்கக்கூடியவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கிரகங்களின் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு சில கெட்ட பலன்கள் கிடைக்க தான் செய்ய போகின்றது. முடங்கி கிடந்த அனைத்து வேலைகளையும் இனி விரைந்து முடிக்க போகிறீங்க. உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டு கொண்ட நிலையெல்லாம் மாறப்போகின்றது. பிரச்சனை, சந்தேகம் அப்படின்ட்டு பிரிந்து போயிருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர போகிறீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளாரவே, உங்களுடைய கும்பம் ராசிக்குள்ளாரவே உங்களை ஆட்டி படைக்கும், அலை கழிக்கும் குரு பகவானால் இந்த காலகட்டத்தில் நன்மை உண்டாக போகின்றது. விரக்தியிலிருந்து விடுபட போகிறீங்க. களைப்பு, கோபம் எல்லாமே விலகப் போகின்றது. பிள்ளைகள் மனம் போன போக்கில் சென்றார்கள் அல்லவா, அல்லது சில நேரங்களில் செல்லவும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் அப்படி போகின்றவர்கள், போனவர்கள் எல்லாம் இனி உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து புரிந்து செயல்பட போகிறாங்க. அப்படின்றதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பெரும் புகழையும் அந்தஸ்தையும் சம்பாதிக்க போகிறீங்க. சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் மனதில் அதிகமாக போகின்றது. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 2025ஆம் ஆண்டில் முடிவதற்குள்ளார பல நல்ல பலன்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தில் எரிச்சல், முன்கோபம், எதிலும் படபடப்பு, அவ்வப்போது சலிப்படைதல், தன்னை யாரும் மதிப்பதில்லையே அப்படின்ற ஒரு எதிர்மறை எண்ணம், இது எல்லாம் சனி பகவானால் வந்து விலகும். பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னே சொல்லணும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் போற்றாதீங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு முடிவதற்கு உள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள், பணம் கொடுத்து ஏமாறுதல், எந்த விஷயத்தையும் உடனடியாக முடிக்க முடியாமல் போகுதல், தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாகுதல் அப்படின்ட்டு சனி பகவான் சில தொல்லைகளை உங்களுடைய ராசிக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் கெடு பலன்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு நிகழாது, நேராது அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயமே. என்னதான் சனி பகவானால் இப்படி நடந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பக்க பலமாக, சாதகமாக நிச்சயமாக இருக்க போகின்றது. கேது பகவானால் உங்களுக்கு தாய் வழி உறவுகள் வகையில் லாபம் கூட போகின்றது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமும் முற்றிலுமாக விலகப் போகின்றது. பண பற்றாக்குறை நீங்க போகின்றது. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் பிறக்கப் போகின்றது. ராகு பகவான் உங்களுடைய லாப வீட்டில் இருக்க போவதால் எதிர்பாராத பண வரவு ஏற்பட்டு
திக்கு முக்காட போகிறீங்க. விஐபிகளால் ஆதாயம் உண்டாக போகின்றது. வெளிநாட்டில் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் நல்ல லாபம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிச்சயம் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது. பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாக போகின்றது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து வியாபாரத்தை மேலும் மேலும் உயர்த்த போகிறீங்க. வேலையாட்களிடம் சற்று கராராக இருக்க பாருங்க. கண்டிப்பாக இருக்க பாருங்க. ஏன்னா உங்களை ஏமாற்றவும் வாய்ப்புகள் உள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. நீங்கள் யாரிடத்துலையும் பெருசாக வாக்கு கொடுத்துடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கவலை உண்டாகலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ராஜதந்திரத்தை உடைத்து எறிபவர்களாக இருப்பீங்க. வெகு நாட்களாக எதிர்பார்த்தும் கிடைக்காமல் போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமும் இந்த 2025 முடிவதற்குள்ளார குறிப்பாக வைகாசி, கார்த்திகை மாதங்களில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்றத 100% அடித்தே சொல்லலாம். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி பெற போகிறீங்க. யாரேனும் அவதூறான வழக்குகள் தொடர்ந்திருந்தாலோ அல்லது உங்களுக்கு எதிராக பொறாமையில் வழக்கு தொடர்ந்திருந்தாலோ அது அனைத்திலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். சக ஊழியர்களை அன்பால் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருப்பது நல்லதுன்னே சொல்லணும். ஒரு வேலை செய்கிறீங்க, உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை விட சக ஊழியர்களை உங்களுக்கு ஏற்றார் போல பக்குவமாக உங்கள் பக்கமாக அரவணைத்து கொள்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போதான் நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு சீரான வேலையை உங்களால் சரியாக செய்ய முடியும். மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கெட்ட நண்பர்கள் யார் அப்படின்றத புரிந்து கொண்டு அவங்கள இந்த காலகட்டத்தில் அறவே ஒதுக்கி விட போகிறீங்க. நல்லது எது கெட்டது எது அப்படின்றத உங்களால் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள முடியும். யாரையும் நம்பாத நீங்கள், உங்களுடைய சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காத நீங்கள், உங்களுக்காக யாராவது உதவி செய்திருந்தால் நல்லது செய்யறான் அப்படின்ட்டு தெரிந்தால் அவங்களுக்காக எதையும் செய்வதற்கு துணிந்தவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாறிடுவீங்க. திருச்சிக்கு அருகே சமயபுரம் எனும் ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மாரியம்மனை இந்த 2025 முடிவதற்குள்ளார ஏதேனும் ஒரு நாளில் நீங்கள் சென்று தரிசித்துவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் முன்னேற்றத்திற்கு செல்லும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. சோர்ந்து வருவோருக்கு சுமை தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை தனக்குள்ளாரவே வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்துபவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். சுக்கிர பகவானாலையும் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாக போகின்றது. செலவுகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள், பல யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிரகங்களின் நிலையினால், கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த 2025 முடிவதற்குள்ளார நடக்கப் போகின்றது. உங்களின் பலவீனத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்க போகின்றது. குரு பகவானால் மனதில் இருந்து வந்த பயமெல்லாம் விலகப் போகின்றது. சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். மற்றவர்கள் தன்னை தரக்குறைவாக பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ஒருபோதும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன, நான் சரியான பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்களை யாராலும் எவராலும் அசைக்க முடியாத இடத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணமெல்லாம் சரியாக வந்து சேர்ந்துட்டோம். கைமாறாக வாங்கியிருந்த கடனை கூட தந்து முடிச்சிடுவீங்க. சகோதரர் வகையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிட்டோம்.
உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நிச்சயம் கைகூடி வரப்போகின்றது. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரித்து சுற்றுலா சென்று வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்களுடன் சில மோதல்கள் வரலாம். பெருசாக பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்காதீங்க. வீண் செலவுகள், திடீர் பயணங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட தான் செய்யும். உறவாடி கெடுக்கக்கூடிய சிலரை இனம் கண்டறிந்து ஒதுக்க பாருங்க. பிள்ளைகளின் பிடிவாதத்தை மாற்றும் விதமாக அவர்களை இசை, யோகா, ஓவியம் இதிலெல்லாம் ஈடுபடுத்துங்க. திறமையை வளருங்க. அவங்க திறமை வளர்வதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். யாராலையும் அவங்களாலேயே ஏதோ ஒரு திறமையை வளர்த்து கொள்வது அப்படின்றது கடினம். ஊக்குவித்தால் அனைத்தும் சாத்தியம். பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பது பெற்றோர்களாக இருந்தால் அனைத்தும் வயப்படும் அப்படின்றது 100க்கு 100 உண்மை. வீண் பழி வதந்திகளை கண்டு ஒருபோதும் அஞ்சிடாதீங்க. செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கையாண்டீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் மிக பெரும் முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மன நிம்மதி அடைய போகிறீங்க. எதனால்? ஆன்மீக பயணத்தால். அப்படி ஒரு ஆன்மீக பயணம் சென்று இறைவனை தரிசித்து விட்டு வர உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகின்றது. மிக பெரும் பிரபலங்களின் நட்பால் புதிய அனுபவமும் லாபமும் உண்டாக போகின்றது. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிடும். கௌரவ பதவிகள் கிடைக்க போகின்றது. அரசு காரியங்களில் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மற்றவர்களின் ஆலோசனை இன்றி சுயமாக யோசித்து கருத்துக்களை வெளியிடுவது நல்லதாக இருக்கும். வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் மாறப்போகின்றது. வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்த்து இருப்பதை வைத்து லாபத்தை பெருக்க பாருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஆதாயத்தை குறைத்து புதிய சலுகைகளை அறிவிப்பதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிச்சிடும். கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்காது. குறிப்பாக வைகாசி, ஆவணி, தை மாதங்களில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய திறமையை அதிகாரிகள் குறைத்து மதிப்பிடக்கூடும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. சக ஊழியர்களுடைய சம்பள உயர்வுக்காக கூட நீங்கள் பாடுபடுவீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய சில புதிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. மறதி மற்றும் கவனக்குறைவு இது மட்டும் உங்களுடைய வேலையில் இருக்காதவாறு பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு ஏற்ற அருமையான காலகட்டம்தான் இந்த 2025 முடிவதற்குள்ளார வரக்கூடிய காலகட்டங்கள். யாரை நம்பியும் எந்த ஒரு பெரிய முடிவையும் மாணவர்களாகிய நீங்கள் எடுத்துடாதீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்தாலும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிந்து கொண்டு பழகினா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான காலகட்டமாக இருக்க போகின்றது. குரு பகவான், சனி பகவான் அப்படின்ட்டு அனைத்து கிரகங்களும் பக்க பலமாக உதவியாக இருக்க போகின்றார்கள். யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத நீங்கள் செயல்பட்டீங்கனாலே வாழ்க்கையில் அனைவரிடமும் மதிப்பு மரியாதையோட பெரிய அளவில் உயர்ந்து விடலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இரண்டையும் ஒரு சேர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.